தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸை நீக்கி பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளாகியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து பதவி வகித்து வருகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அக்கட்சியில் ஏற்கனவே நீண்ட காலம் தலைவராக இருந்த ஜி.கே. மணிக்கு பதிலாக அக்கட்சியின் அப்போதைய இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸை நீக்கிவிட்டு தானே இனி தலைவர் பதவி வகிக்கப் போவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். மேலும் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் செயல் தலைவராக தனது பணிகளை தொடருவார் எனவும் அறிவித்துள்ளார். ராமதாஸின் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளாகியுள்ளது. முன்னதாக பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தனது பேரனான முகுந்தனை அக்கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார். ஆனால் அதே மேடையில் அனுபவம் இல்லாதவர்களை எப்படி இளைஞரணி தலைவராக நியமிக்க முடியும்? கட்சியில் சேர்ந்து 4 மாதங்களே ஆன ஒருவருக்கு பதவி தருவதற்கு பதிலாக கட்சிக்காக அர்ப்பணிப்போடு செயலாற்றக்கூடிய வேறு ஒருவருக்கு அப்பதவியை வழங்கலாமே என அன்புமணி ராமதாஸ் தனது மாற்று கருத்தை தெரிவித்திருந்தார். அப்போது உடனே கோபமடைந்த ராமதாஸ், இது என்னால் உருவாக்கப்பட்ட கட்சி, இங்கு நான் சொல்வதுதான் இறுதி முடிவு, இதற்கு கட்டுப்பட்டவர்கள் இருக்கலாம், இல்லையேல் கட்சியை விட்டு வெளியேறலாம் என ஆவேசமாக பேசியிருந்தார். உடனே அன்புமணியும் அங்கிருந்து வெளியேறினார். இதையடுத்து இருவருக்கும் இடையே ஒரு பனிப்போர் மூண்டது. பின்னர் முகுந்தன் தான் இந்த அரசியல் பதவிகளிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் தன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வேண்டாம் எனவும் கூறியதால் அதைத் தொடர்ந்து அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே சமாதான போக்கு ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க இன்று பாமகவின் தலைவர் பதவியில் நீட்டித்த அன்புமணியை கட்சி தலைமை நீக்கியுள்ளது பெரும் பேசு பொருளாகியுள்ளது. இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, நான் தலைவராக பொறுப்பேற்பதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. அந்த காரணத்தை எல்லாம் தற்போது சொல்ல முடியாது. 2026 தேர்தலில் இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி முடிவெடுப்போம் என கூறியிருந்தார். ஏற்கனவே இளைஞரணி தலைவர் பொறுப்பில் முகுந்தனை நியமிப்பது தொடர்பாக இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்த நிலையில் தற்போது தேர்தலை நோக்கி இளைஞர்களை சரியாக வழிநடத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ராமதாஸ் விளக்கம் அளித்திருப்பது முகுந்தன் விவகாரம் இன்னும் சூடுபிடித்திருப்பது போல அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த விரிசலின் தாக்கமாகவே தற்போது இந்த தலைமை மாற்றம் இருக்குமோ என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது.